அரைக்கீரை கடையல் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அரைக்கீரை கடையல் தான் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், அரைக்கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு தக்காளி, நான் இது வந்து ஒரு கட்டில் பாதி தான் எடுத்திருக்கேன். ஒரு பூண்டு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 3, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 3/4 டம்ளருக்கு தண்ணி. அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக வச்சா போதும். ஒரு 5 நிமிஷத்துலேயே கீரை வேக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி கழுவிட்டு அப்படியே சேருங்க. கீரை மூடக்கூடாது, நடுவில் கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கீரை நல்லா வெந்தெடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மத்து வச்சு கடத்திடுங்க. இங்கே பாருங்கள், மத்து வச்சு கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா நைஸாக வரும். மண் சட்டி இருந்தாக்கா மண் சட்டியில் கூட சேர்த்து நல்லா கடைஞ்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, வெங்காயம் 1, ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், நல்லா வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தனா கீரைக்கு நல்ல வாசனையாக மணமாக இருக்கும். 3-4 பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா செவக்க பொரிஞ்சிடுது. இந்த டைமில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். ஒன்றும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கணும், அதுவே நல்லாயிருக்கும் கீரை. அவ்வளோதான், நமக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூடான சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அரைக்கீரை கடையல் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புடலங்காய் பருப்பு போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு அதை விட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் ரைஸுக்கு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சாதத்து கூடயும் அப்படியே சாப்பிட்லாம் பிசைஞ்சு. இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், புடலங்காயில் நீட்டு சின்ன சைஸு நிறையா வகைங்க இருக்குது. இதில் ஒரு சின்ன சைஸு வகை இது. இங்கே பாருங்கள், ஷார்ட்டாக இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டேன், சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி எடுத்துருக்கேன். 4 டீஸ்பூன் பாசிப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சிடலாம். இதே மாதிரி துவரம்பருப்பு, இதுவும் வந்து அது கூடவே சேர்த்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், புடலங்காய் கூட்டு ரெடி பண்ணிடலாம். சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாய்,
வெங்காயம், ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. தக்காளி 2, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிடுங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடலங்காயை. இது பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. பொடலங்காயும் அப்படியே சேர்த்துருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருக்கு. 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருக்கு. நம்ம ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிருக்கு. நம்ம இதில் வந்து காரம் சேர்க்கலை, பச்சை மிளகா தான் காரம், அது தேங்காய் கூட அரைச்சிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி, இதுக்கு தகுந்த உப்பு, இன்னும் கொஞ்சம் தண்ணி. காய் முழுகிற அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கிற துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு வேகணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் கொடுத்துட்டா போதும். பாருங்கள், குக்கரை மூடி வச்சாச்சு. 3 விசில் வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொடலங்காய்க்கு கிரேவி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் 1/2 மூடி, தேங்காய்க்கு பாதி எடுத்துருக்கேன், 3/4 பாகம் கூட எடுத்துக்கங்க. நம்ம காய் எடுத்துக்கிற அளவு பொறுத்து இருக்குது. நான் வந்து 250 கிராம் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 1/2 மூடி தேங்காயில் பாதி, 5 பச்சை மிளகாய். இது வரைக்கும் காரம் சேர்க்கவே இல்லை, இப்போ தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் கம்மி பண்ணிக்கிறதுனாலும் குறைச்சி கூட போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், புடலங்காய் பருப்பு கூட நல்லா வெந்திருக்கு பாருங்கள். லைட்டாக அப்படியே கடைஞ்சி விட்டுடுங்க. ரொம்ப மசியக்கூடாது, புடலங்காய்லாம் தெரியணும். அதுக்கு தான் பாசி பருப்பு சேர்த்துருக்குறேன். நல்லாவே வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக அப்படியே ரெடி பண்ணால் போதும். இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய் விழுதையை அப்படி சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ் ஆனில் வச்சுடுங்க. இப்போ இந்த ஜாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக, எல்லாமே ரெடியாக இருக்குது, அதனால் தண்ணி விடக்கூடாது. கூட்டுன்றதால கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது, அது பபுள்ஸ் வருது பாருங்கள், அந்த நேரத்துக்கு நிறுத்திடுங்க. மல்லி, பச்சை கருவேப்பிலையும் சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை, பச்சைக்கு ஒரு மணம் இருக்குது, எண்ணெயில் போட்டு வதக்கும் போது கருவேப்பிலைக்கு அதுக்கு ஒரு மணம் இருக்குது. இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், போட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். எல்லா வகை குழம்புக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நாக்குக்கு நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட்டு பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்கு. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கணும். உப்புக்கு தான் நான் டேஸ்ட்டு பண்ணேன். உப்பு இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், புடலங்காய் பருப்பு கூட்டு ரெடியாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். புடலங்காய் பருப்பு கூட்டு ரெடி பண்ணிக்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.